Dear people of God, we are going to declare the word in our worship this morning. ஆண்டவர் நம்மை பார்த்து தம்முடைய வார்த்தையை பேச விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்கிறார். My grace is sufficient for you. My strength is made perfect in your weakness. எந்த பலவீனமாக இருந்தாலும் அதை கர்த்தர் பலப்படுத்துவார். ஆண்டோடைய கிருபையை சார்ந்து வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். அவரை உயர்த்தலாமா? பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லலாமா? நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆமாண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போதும்ப்பா. இதை கேட்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எது கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறீங்களான்ற அந்த கேள்வி எப்பொழுதும் உள்ளத்தை தட்டி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, Lord, you are more than enough in my life. ஆண்டவரே, சுமக்கிறது இருதயத்திற்கு எவ்வளோ பெரிய பலவீனமாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் லகுவாய் மாற்றுவார், சுகமாய் மாற்றுவார். தேவனை தொடர்ந்து நாம் இந்த நாள் முழுவதும் யோசித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். God bless you.